இது கொள்கை ரீதியான எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை, அதுடன் பேசப்படவும் இல்லை. இந்த உடன்பாடு அல்லது இந்த புரிந்துணர்வு என்பது உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சியை அமைப்பதற்கான புரிந்துணர்வு மாத்திரம்தான். இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளில் கூட எதிர்காலத்தில் ஒவ்வொரு விடயங்களிலும் தொடர்பாகவும் மக்கள் நலன் சார்ந்து ஆராய்ந்து தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை வெளிப்படுத்துவோமே தவிர, இந்த ஆதரவை வழங்கிவிட்டோம் என்பதற்காக அந்த ஆட்சி அமைக்கின்ற தரப்புகள் என்ன தீர்மானத்தை மேற்கொண்டாலும் அதனை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற கடப்பாடும் இல்லை, அவ்வாறான தீர்மானமும் இல்லை. ஒவ்வொரு விடயம் தொடர்பாக ஆராய்ந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்போம் என்பது ஒரு விடயம். அடுத்ததாக சமஷ்டியை தமிழரசு கட்சி வலியுறுத்துகிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்பது 13 அல்லது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோஷத்தை முன்வைத்து வருகின்றது, அந்த கொள்கையோடு செயற்பட்டு வருகிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே எங்களுடைய இலக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று வருகின்ற போது அது ஒரு சமஷ்டி அடிப்படைகளை கொண்ட விடயமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய அரசியல் அபிலாஷையும் ஒரு வகையிலே சமஷ்டி அடிப்படையிலானதுதான். ஆனால் இந்த அரசியல் சூழலுக்கேற்ப உங்களுக்கு தெரியும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய சிந்தனை என்பது நடைமுறை சாத்தியமான வகையிலே காலச்சூழலுக்கேற்ப விடயங்களை அணுகுவது.